வணக்கம். பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவு தேவைப்படுவதால் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க பாஜக கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் முன்வந்துள்ளது. மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு நேற்று முடிவுகள் வெளியானது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடக்கவில்லை. கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க தேவையான 272க்கும் அதிகமான இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அதேபோல் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 235 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. எனவே இரண்டு கட்சிகளும் தனி பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் பிஜேபி கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஜனதாதளம் கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கும் முக்கிய பதவிகளை வழங்க இந்தியா கூட்டணி தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர் பதவி வழங்கவும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து ஆகிய சலுகைகள் முதன்மையானதாக இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணியில் உள்ள இரண்டு கூட்டாளிகளின் ஆதரவையும் பெறுவதன் மூலம் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் சந்திரபாபு நாயுடுவை தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் சந்திரபாபு நாயுடுவை தொடர்பு கொண்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுள்ளாராம். அதேபோல் பீகாரில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை பெற நிதிஷ்குமாரை சரத் பவார் அணுகியுள்ளார். இதனால் மத்தியில் ஆட்சி அமைக்க பாஜக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி போராடி வருகிறது. இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு என்னுடைய ஆதரவு பாஜக கூட்டணிக்கே என தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் டெல்லியில் நடைபெறும் NDA ஆலோசனை கூட்டத்திற்கு சந்திரபாபு நாயுடு தற்போது சென்றுள்ளார்.